ஹலோ, ஆஸ்பத்திரியில் தான் இருக்கான், நான் கூப்பிட்றேன். சார், மெடிக்கல் ஆஃபீஸர் வர சொல்கிறாரு, கொஞ்சம் வந்துட்டு போங்க சார். வா, மெதுவா. ஆ, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. ஏய், உன் பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான ரிப்போர்ட்டில் இருக்கு. பெரியவன் குடிப்பானா? என்ன சொல்கிறேன் சார்? என் பையன் குடிக்கிற பையன் இல்லை சார். எந்த பையன் அப்பனுக்கு தெரியாம குடிக்கிறான்? கையெழுத்து போடுவியா? சார், என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் சார். குடிக்க மாட்டான் சார். யோ, இப்போ எதுக்கு வாக்கியான பேசிட்டு இருக்க? கையெழுத்து போட்டு வாங்கி போனா வாங்கி போ. கையெழுத்து போடு. இதுல ஏதோ நடந்திருக்குடா. நேத்து தானடா குவாரியம் முன்னாங்க, இன்னைக்கு என் பிள்ளை செத்து கிடக்கா. ராசு, அந்த ரவி ஏதோ பண்ணியிருக்காண்டா. டேய், மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்டா. ஆமாயா, நாங்கள் தான் பண்ணோம். என்னால் என்ன பண்ண முடியும்? உன் பையன் பண்ணது மட்டும் நியாயமா? உன் பையனால் எங்களுக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமா? கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. இல்ல என் பிள்ளைய கொண்டுட்டீங்களா? என் பிள்ளைய கொண்டுட்டீங்களா? நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன். கோர்ட்டுக்கு போகா. கோர்ட்டுக்கு என்னது? கோர்ட்டுக்கு போவியா? யோ, என்ன எங்க கையெழுத்து பண்ணோம்? ஆனால் எங்கே தான்? இதான் உன் கையெழுத்து. இது உன் கையெழுத்து இல்லைன்னு கோர்ட்டை நிரூபிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பையன் கேஸை பார்த்துக்க. போ போயா. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. என் பிள்ளையாங்க விட மாட்டேன். உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா சார்? தாத்தா குட்டி, தாத்தா குட்டி. அம்மா நல்ல ஐ சாக்லேட். நீ குடு நீ குடு. செல்வி, இந்த புள்ள ஆசைப்படுறல்ல, குடுமா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, சாப்பிட்டு போட்டேன். வேண்டாம், நான் மாட்டே குடுக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கூட. புடி புடி. ஏம்மா 2 கிளாஸ் அரிசி போடுற? 2 கிளாஸ் போடுமா. இப்போ நம்ம 4 பேர் தானம்மா, சரியா இருக்கும். செல்வி, சார். இந்தம்மா தண்ணி குடி. சார், இங்க நாகராஜ்ன்றது யாருங்க சார்? என்ன விஷயம்? அவருக்கு ஒரு பதிவு தபால் வந்திருக்குங்க. கொடுங்க. இது அரசாங்க பதிவு தபால், அவர்கிட்ட தான் கொடுக்கணும். என் பையன் தவறி 4 நாள் ஆச்சு. ஐயோ, சாரி சார், நீங்களே கையெழுத்து போட்டுருங்க. பஸ்ஸு, ட்ராவல்ஸு, கல்குவாரி இதெல்லாமே அவன் பினாமி பேர்லாம் சார் நடத்திட்டு இருக்கான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போடுறேன்னே வச்சுக்கோங்களேன்.
நாளைக்கு பேப்பரில் போட்ட நியூஸ் தப்புன்னு எங்கள் பத்திரிக்கை மேலேயே கேஸை திருப்பி போட்டுருவான் சார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரிப்போர்ட்லேயும் ஆக்சிடென்ட் தான்னு அஃபீஷியலாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்போது இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போட முடியாதுங்க சார். மறந்துடுங்க சார். மறந்துடுறதா? எப்படி? நான் செத்து படமானத்தை மறக்க முடியும் சார்? எனக்கு என் மகனுக்குமான உறவு 35 வருஷம் உறவு. இன்னைக்கு நினைச்சால முத பிள்ளைய பத்தி என் கையில கொடுத்தாங்க. அந்த நிமிஷம் என்ன என் நெஞ்சுக்குள்ள இருக்கு சார். நினைச்சா அவனை குத்தி கொண்டு அமுட்டு கோபத்துல இருக்கு. உடம்புல தம்பில்ல சார். என் பிள்ளைக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னும் 4 பேருக்கு ஏற்பட்டக்கூடாது சார். தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டேய், அங்க என்னடா பாக்குற? ரவியா கொல்ல போறேன்டா. என் அண்ணன் செத்தது ஆக்சிடென்ட் இல்லடா, மர்டர்ரா. கொன்னுட்டாங்கடா. கொலையா? டேய், உனக்கு அப்புறம் தெரியும்? மாப்பிள்ள, கோபத்தில் எந்த முடிவு எடுக்காதடா. அன்னைக்கு நீ சேதுக்கு அவளை அட்வைஸ் பண்ண. உனக்கே தெரியும் அன்னைக்கு ரொம்ப மோசமானவங்க. சேது மாதிரி அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிடாதடா. சொந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு ஊரில் அனாதையாக கிடக்குறியா? தேவையா? வேணாண்டா. அண்ணனு கொன்னது தெரியாம இருந்த கூட பரவாயில்லடா. கொன்னுட்டானுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? மொத்த குடும்பம் உடஞ்சு கிடக்குடா. எங்க அண்ணி வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னடா தப்பு பண்ணிச்சு? நாளைக்கு அந்த குழந்தை அப்பா இல்லாம வாழ்நாள் எல்லாம் உங்களை தூக்கலண்டா. சத்தமா பேசாதடா. நீ அவனை தூக்குடா. ஆனா யாரு செஞ்சதுன்னு தெரியாம செய்யணும். எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, விடாதடா. வெறி கொண்ட புலி ஒன்று நாரி ஒன்றை கூறி கொண்டு காலம் பார்க்கும் நித்தாம். எந்த நேரம் கோலை வீடும், எந்த நேரம் தலை வீடும், வேங்கை வெளியில் சுத்தும். உடலுக்கு உடலீடு, உயிருக்கு உயிரேடு, உள்ளே மிருகம் கத்தும். கங்கை நீரும் தீர்ப்பதில்லை, காவிரியும் தீர்ப்பதில்லை, தாகம் தீர்க்கும் ரத்தம். வாழும் வரை பழி உணர்வோ தீர்வதில்லை.
மனிதனின் உள்ளத்துக்குள் உள்ளம் என்னும் பள்ளத்துக்குள் உறங்கும் சிங்கம். பழி வாங்கும் நினைப்புடன் விழி இரண்டும் தீப்பிடிக்க விழிக்கும் சிங்கம். இடம் பொருள் லேவல் எல்லாம் எங்கு வந்து கூடும் என்று அலையும் யூஎஸ் இருந்து பார்சல் வந்திருக்கு மாப்ள. கிழக்கினில் அடிவாரம் சிவப்பது என்ன இரவில் ஒழுகிய ரத்தம். எதுக்காடா அதை இதில் ஃபிக்ஸ் பண்ற? இது கேமரா மாதிரி இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். இந்த ஃபோன்லேருந்து போகிற வர கால் எல்லாம் இந்த ஃபோன்லேயும் ரிசீவ் ஆகும். எப்படியாவது இதில் ஒன்று நீ நந்தகுமார் வித்துட்டேனா அவன் பேசுறது எல்லாமே நாம இதில் கேட்கலாம். அண்ணன் நந்தகுமார்னு போன் கேட்டிருந்தாங்க, அது விஷயமா தான். அண்ணே வணக்கண்ணே. அண்ணா போன் ஏதாவது கேட்டிருந்தீங்க? அவர் எங்க கேட்டாரு, நான்ல கொண்டு வந்தேன். அண்ணே தெய்வமே வில்லாதி ஆசீர்வாதம் பண்ணுங்க. மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை நேரம் உங்ககிட்ட வாங்கன்னு வந்துட்டேன். அண்ணே தம்பி பாண்டி பஜார்ல சின்னதா ஒரு மொபைல் கடை ஆரம்பிச்சிருக்கேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அண்ணனோட ஆசீர்வாதம் இல்லாம பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாசக்கார தம்பியோட சின்ன அன்பளிப்பு நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும். இந்தாங்கண்ணே பூரா இம்போர்ட்டோடனே. இந்தாங்கண்ணே பசங்களுக்கு பூரா உங்க கையால கொடுத்துருங்கண்ணே, சரிங்களா? அண்ணனோட ஆதரவு இந்த தம்பிக்கு எப்பவுமே வேண்டும். அண்ணே நான் போயிட்டேன். அப்புறம் மொபைல் சம்பந்தமா ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு டாப் அப் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே, தம்பி வந்து பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? அப்போ புறப்புறேன். ஐயோ நந்தனே, சாமியை பார்த்த சந்தோஷத்துல பூசாரியை மறந்துட்டேன். அண்ணே காஸ்ட்லியான மொபைலை பாக்கெட்டில் வைங்க, தம்பியை மனசில் வைங்க, சரிங்களா? வரட்டுமா? அவசரத்துக்கு டாப் அப் பண்ணிவிடுறேன். அண்ணே வரீனே. டேய் என்னடா கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு. நேரம் சும்மா சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஏய் ஒரு நிமிஷம். அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக முன்னூர் போறாராம். பாதுகாப்புக்காக ரவி சார் கூட வந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார். என்னைக்கு போனோம்? வர திங்கள் இல்லாம அடுத்த திங்கக்கிழமை. சரிங்க சார், நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். வாழும் வரை பழி உணர்வோ தீர்வதில்லை. மனிதனின் உள்ளத்துக்குள் உள்ளம் என்னும் பள்ளத்துக்குள் உறங்கும் சிங்கம். பழி வாங்கும் நினைப்புடன் விழி இரண்டும் தீப்பிடிக்க விழிக்கும் சிங்கம். இடம் பொருள் லேவல் எல்லாம் எங்கு வந்து கூடும் என்று அலையும் எங்கும். கிழக்கினில் அடிவாரம் சிவப்பது என்ன இரவில் ஒழுகிய ரத்தம். என்னடா இந்த நேரத்தில்? எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுடா. என்ன சொல்லு. பணம் கொடுத்தா கொலை செய்வாங்களாம்ல, கூலிப்படன்னு. உனக்கு யாராவது தெரியுமா? அதுக்கு இந்த நேரத்திலடா வருவ? உனக்கு தெரியுமா தெரியாதா? பணம் நிறைய செலவாகும். பரவாயில்லடா, எவ்வளவு செலவழிஞ்சாலும் ஏதாவது பண்ணணும்டா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.